வணக்கம். கஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நைட் டின்னர் முடிஞ்சுதா? நம்ம வீட்டில் வந்து தோசை அண்டு கத்திரிக்காய் சாம்பார் இல்லையா, அதுதான். சரி, அதே போட்டால் போர் அடிக்கும் அப்படின்னு தான் போடல. இப்போது அதாவது ஒரு ஹோட்டலுங்களை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன் அப்படின்னா, அதாவது உயர்தர சைவ ஹோட்டலாக இருக்குல்ல, உதாரணத்துக்கு இந்த சரவண பவன், ஆனந்த பவன், கிருஷ்ணா பவன், அப்புறம் அடையார் ஆனந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய அடையாளம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பெரிய பெரிய ஹோட்டலுடைய இனிஷியல் அடையாளமே எப்படின்னா, அந்த கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி, அதாவது உட்காந்துருப்பாங்களா எடுக்கும்போது அந்த கேஷ் கவுண்டர் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி பெருசு பெருசாக சாமி படம் இருக்கும். நடுவில் அந்த ஓனனுடைய படமும் இருக்கும். எல்லா ஹோட்டலையும் பாருங்கள், அது இருக்கும். அதாவது இறந்து போன அந்த ஓனர் படத்தை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக கேஷ் கவுண்டருக்கு டேபிளில் ஒரு கொஞ்சம் கண்ணாடி டம்ளர் கொஞ்சம் பெருசாக வச்சு அது உள்ள லெமன் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அது அந்த தண்ணிக்குள்ளே முழுவி இருக்கும். அது எதுக்குன்னு தெரியாது, ஆனால் அது திசைக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதே மாதிரி அந்த டேபிளில் 2 உண்டி மாதிரி வச்சுருப்பாங்க. ஒன்று அனாதை இது, ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அனாதை ஆசிரமம் ஏதோ ஒன்று போட்டு கலெக்ஷனுக்காக உண்டி போட்டு அவங்களே அதில் வந்து 100, 50, 500 கூட போட்டு வச்சுருப்பாங்க. ஏதாவது போட்டால் அது அந்த இதுக்கு தருவாங்கன்ற மாதிரி எல்லா ஹோட்டலுன்னா அது வந்து உயர்தர சைவ ஹோட்டல்னு அர்த்தம். இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அப்படின்னு அதே மாதிரி ஹோட்டலில் நிறைய அது அந்த வாசப்படி இருக்குப்பாங்க. அதில் வந்து அந்த வாசப்படி ஃபுல்லாக ஒரு பெரிய மாலை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த வாசப்படி நீளத்துக்கு அது பெரிய மாலை, அந்த வாசனை வராமல் டெய்லி அது மாற்றுறாங்கன்னா அது வந்து உயரக சைவ ஹோட்டலு. நாங்கள் ஹோட்டலை வந்து நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்கோம், நீங்கள் தைரியமாக வரலான்றதுக்காக அது ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தைரியமாக சாப்பிட்லாம், இதில் கலப்படம்லாம் கிடையாது, நாங்கள் டெய்லி 25 லிட்டர் எண்ணெயை தான் ஊற்றி நாங்கள் செய்கிறோன்ற மாதிரி, ஓகேங்களா? அதை நம்பி தான் நம்மளும் போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அந்த வாஷ் பேஷனில் குழா இருக்கும், ஆனால் அதில் தண்ணி வராது. சில ஹோட்டலில் வரும், பெரும்பாலும் ஹோட்டலில் வருதுன்னு வைங்களேன். சில பேர் அது கவனிக்காமல் விட்டாங்களா இல்லை ரிப்பேர் ஆகிடுமா தெரியாது. ஆனால் அது பக்கத்தில் ஒரு பெரிய சில்வர் அண்டா வச்சு அதில் ஒரு செயின் போட்டு ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் கழுவிக்கணும். பெரும்பாலும் ஹோட்டல் அப்படி இருக்குது, சில ஹோட்டலில் இல்லை, பெரும்பாலும் ஹோட்டலில் இருக்குது. அதான் அதே மாதிரி பெருமைக்கு வந்து ஹேண்ட் டிரைவர், அதாங்க அந்த ஹேண்ட் வாஷ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் கை நீட்டினாலே புஷ்ஷுன்னு ஒரு காற்று அடிக்கும். அது வந்து ஹேண்ட் ட்ரையர்னு பேர். அது இருக்கும், ஆனால் அது ஒர்க் பண்ணாது. அப்படின்னு பார்த்துட்டிங்களா அப்படின்னு. அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் பென்சில் இருக்கும், ஆனால் அதில் டிஷ்யூ பேப்பர் இருக்காது. அந்த டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் இருக்கும், அது நூல் அப்படியே இழுத்திங்கன்னா அப்படியே வரும். அது கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஆகிடும். அது மாதிரி இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஆனால் அதில் எப்போவுமே பூட்டு தொங்கியிருக்கும். பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் ஹோட்டல் நம்மளாம் கேட்கணும், ஏன்பா இந்த ரெஸ்ட் ரூம் எங்கே பார்க்கணும்? அவன் என்ன பண்ணுவான்? நான் 2-3 ஹோட்டல் நிறைய பார்த்துட்டேங்க. சென்னையிலேருந்து பார்த்துட்டேன், 2 இடத்துலையும் பார்த்துட்டேன். இந்த அரக்கோணத்தில் கூட ஒரு இடத்துக்கு போனேன். கீழே ஹோட்டலு எங்கடா என்ன மேலே மாடிக்கு போங்கன்றான். 2 மாடி மேலே போனால் அங்கே ரெஸ்ட் ரூம், அதுவும் ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. அங்கே அப்படி இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கேயும் பார்த்தேன், பெரம்பூரில் பார்த்தேன், திருவள்ளூரில் பார்த்தேன். அது மாதிரி தான் 2 ரூம் மேலே போங்க, 2 மாடிக்கு மேலே போயிட்டு போனோம். அது பழைய குடோன் மாதிரி இருக்குது, அங்கே தான் போகிறோம். அதுதான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதே மாதிரி அங்கே பூட்டு தொங்கியிருக்கும். விக்ரவாண்டி மோட்டல்லாம் உச்சா போனால் ஞாபகம். அதான் விக்ரவாண்டி தான் கரெக்ட், அங்கே தான் போனாலே அங்கே ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சில ஹோட்டலுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க, ரெஸ்ட் ரூம்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு. இல்லை மாடிக்குன்னா நம்ம எப்படி போகிறது? லேடிஸ் தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க. அங்கே இவனுங்க ஒர்க்கத்தில் அந்த வேலை செய்கிறாங்கன்னா படுத்துன்னு இருப்பானுங்க, அவன் அப்போ தான் அப்படி இப்படி வேலை செஞ்சுருப்பான் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கேஷ் கவுண்டரில் எதை கொண்டு வந்தாலும் அங்கே ஒரு டைலாக் ஒன்று எழுதியிருக்கும். அதாவது என்னென்னா, எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு அப்படின்னு கீத உபதேசம் டைலாக் எழுதியிருக்கும். ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரு அப்பளமோ ஒரு சாப்பிடும்போது ஒரு அப்பளம் இல்லை ஒரு வத்தல், மிளகாய் வத்தல் இருக்குது, அது கேளுங்க நான் தரமாட்டேன். இதில் வேறு அந்த கீதா உபதேசம் யாருக்குன்னு தெரில. ஒரு அப்பளத்தில் என்னங்க தரப்போகிறோம்? ஒன்றும் கிடையாது. போட்டு என்ன 7 ரூபா 150 ரூபா சாப்பாடுனா கொடுக்கலாமே, அதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கீதா உபதேசம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி டேபிளில் உட்காந்து
கல் கல்லா நம்ம அதாவது போய் நம்ம டைனிங் டேபிளில் உட்காரோம் சாப்பிட்றதுக்கு. உட்காந்துட்டு அங்கேருந்து நம்ம கல்லாவை பார்க்கணும். கல்லாவில் இருக்கிற அந்த ஓனரும் அல்ல அந்த கல்லாவில் இருக்கிற கேஷியரை பார்த்தா தான் அவர் பேன் போடுவார். பார்த்துக்கிறீங்களா? நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனால் உடனே பேன் ஓடாது. நம்ம போய் உட்காந்து பார்க்கணும். இல்லாட்டி நம்மளாம் வாய் விட்டு கூச்சப்படாமல் அந்த இதுக்கிட்ட சர்வர்கிட்ட கேட்கணும், கொஞ்சம் பேன் ஓட்டுப்பா. அப்போ தான் அவர் போடுவார். பேன் போடு. அவர் போட மாட்டேன், அவர் இன்னொருத்தர் சொல்லிட்டு போவார். அது பெரும்பாலும் ஹோட்டலுக்கு போகணுங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஏசி ஹோட்டல் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க இதுக்கெலாம் சேர்த்தே நம்மளுக்கு பில்லில் நவுத்துருவாங்க. அதனால் அதே மாதிரி எது ஆர்டர் கொடுத்தாலும் 10 நிமிஷம் லேட்டாக தான் வரும். அப்போ தான் அது உயர்த்தர சைவ ஹோட்டல்னு அர்த்தம். நீங்கள் போனவொன்னே இட்லி ஒன்று எடுத்து வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கே டவுட் ஆகிடும், என்னப்பா ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், எப்போ தொட்டது அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் லேட் பண்ணேன், கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா இப்போ தான் சூடாக வந்திருக்கு அப்படின்னு. சில ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிடும்போது ஆசையாக இருக்குங்க. எனக்கு இப்போ சமீபத்தில் எங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் உபநியாசம் என்ன ஹோட்டல் மாதிரி உபநியாசம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போனால் அந்த ஓனராக என்னான்னு தெரியல, அவரே வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கன்றது. அது பார்க்கும்போது அதாவது நம்மளுக்கு வந்து அந்த உபசரிப்பு தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ஹோட்டலுக்கு போயிட்டோம், எப்படியும் பைசா செலவாக போகுது. அது வந்து இது வேண்டாம் சார், நீங்கள் அந்த பொடி தோசை ட்ரை பண்ணுங்களேன், அந்த நெய் ரோஸ் ட்ரை பண்ணுங்களேன், நான் வேணால் கொஞ்சம் கம்மியாக நெய் போட்டு தரேன், அதை ட்ரை பண்ணுங்கள், முருகலாக நான் செஞ்சு தரேன். நம்ம வீட்டில் அன்பாக கேட்பாங்க பாருங்கள், அது மாதிரி கேட்கணும். வீட்டில் கேட்பாங்களா? கேட்பாங்க. சில வீட்டில், எங்கள் வீட்டில் கேட்பாங்க, நிறைய பேர் வீட்லையும் கேட்பாங்க. அப்படியே வச்சுக்கலாமா? ரைட். அது மாதிரி கொடுப்பேன். அதே மாதிரி நான் வந்து இந்த திருவள்ளூரில் பெரம்பூர் சீனிவாசான்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. உண்மையிலே கிளாஸ் ஹோட்டல். அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த ஹோட்டலில் அது பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் இருக்குது. அந்த 2 ஹோட்டலையுமே நீங்கள் போய் நான் 3 வேளை அங்கே சாப்பிட்ருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் போனோம், அப்போ அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு, அங்கே ரூம் எடுத்துட்டு. அப்போ ஹோட்டலில் தான் மார்னிங் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் நைட் டின்னர் எல்லாமே சாப்பிட்டோம். அந்த பேரர் அவர் சொல்கிறாரு, சார் நான் வெங்காய பஜ்ஜி தரேன், சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேறு வாழைக்காய் பஜ்ஜி தரேன், இல்லை காலிஃப்ளவர் தரேன் அப்படின்னு ட்ரை பண்ண சொல்கிறேன். நல்லா இருக்குது. அதாவது இதை மாதிரி நம்மளுக்கு கவனித்தா நம்மளுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் அது தகுந்த மாதிரி நம்மளும் டிப்ஸும் கொடுக்கணுங்க. நான் வந்து பொதுவாக ஹோட்டலுக்கு போனால் டிப்ஸு பேரருக்கும் தருவேன். அந்த சர்வீஸ் அந்த டேபிள் துடைக்கிறாங்க, அவங்களும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா அவங்க நம்ம சாப்பிட்டோன்னா அந்த பிளேட்லாம் எடுக்கிறாங்களே, அதனால் அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு 5-10 கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ நம்ம எந்த ஹோட்டலையும் போய்ட்டு வேலையை நான் முதல்ல பார்ப்போம் ஆர்வமாக. ஒரு 5-6 பேர் போகும்போது அந்த ரேட்டே பார்க்கறதில்ல. அவன் மொத்தத்தில் 560 760 ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அது கொடுத்துட்டோன்னா அவர் சர்வரை என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பேரரை சேஞ்ச் மாற்றி ஒரு 5 ரூபா 10 ரூபாலாம் தனியாக எடுத்துருவார். அவருக்கு எப்படியும் ஒரு 20 ரூபானா கொடுக்கணும், இல்லை 10 ரூபானா கொடுக்கணும். அந்த டைமில் இவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம டேபிள் க்ளீன் பண்ணாங்களே அவங்களுக்கு தரலாம். சம்டைம்ஸ் இந்த வாட்டர் வேஸ்ட்டு போகிறாங்க பாருங்க, அவங்களாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் நமக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும், வேறு ஒன்று. அதே மாதிரி அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வரும்போது ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு இருக்கும். ஏதோ நம்ம வரும்போதே சார் இங்கே விடுங்க அங்கே விடுங்கன்னுவாங்க. நம்ம கார் எடுத்துருவோம் சார்னோம், அவனுக்கு கொடுத்தா தப்பு கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், எப்போ ரேட் போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் நம்மளாக கொடுக்கலாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம செய்யலாம். அதான் அதே மாதிரி நம்ம இன்னும் டிஃபன் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் வந்து போயிட்டு சரிங்க ஒரு இன்னும் 2 இட்லி பொங்கல் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கூடவே நம்ம கேட்காத ஒன்று வரும், என்னென்ன மெதுவடை கேட்டே இருக்க மாட்டோம், அது மெதுவடை வச்சு வரும். சில ஹோட்டலில் இந்த மெதுவடை வச்சு சாப்பிடுங்க, உண்மையில் நல்லாயிருக்கும் சார், எங்கள் ஹோட்டலில் மெதுவடை ஸ்பெஷல் அப்படிமா. அது தலைமையில் வந்து சாம்பார் இந்த காரா பூந்திலாம் போட்டு வச்சோன்னாங்க, நம்மளுக்கே அது மாதிரி ஆகிடும். அதே மாதிரி வந்த டிஃபனில் ஒன்று சட்னியில் உப்பு இருக்காது, இல்லை லேசாக ஊற்றி போயிருக்கும். அது நிறைய பேர் ஹோட்டலில் இருக்குது. நம்மளே பார்ப்போம். நானும் கூட 2-3 ஹோட்டலில் பார்த்துருக்கேன். ஆனால் நான் நைஸாக சொல்கிறேன், அந்த பேரர் கூப்பிட்டு சட்னி டிக்கெட் எடுத்து போடுறேன்னு. ஐயோ அப்படியா சார், இல்லை இப்போ தான் அரைச்சிருந்தோம், இப்போ அரைக்கலாம், அது எப்படியும் 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும். உடனே மாற்றிட்டு வேறு சட்னி கொடுப்பாங்க. சில நேரத்தில் உப்பு இருக்காது, பெருமாள் சட்னின்னு உப்பு இருக்காது, அதுதான் அவங்க டேபிளே சால்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்க வேண்டியதான். அதே மாதிரி சாப்பிடும்போது சப்ளையர் காணாமல் போயிடுவார். சாப்பிட்டதுக்கு பில்லை கொண்டு வந்து வச்சுட்டான்னா நம்ம பணத்தை எண்ணி அதில் வைக்கிற வரைக்கும் அங்கேயே தான் சுற்றி நிற்போம். நம்ம சாப்பிடும்போது தண்ணி வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா சாம்பார் வேணும், சட்னி வேணும்னு தேடும்போது அவர் இருக்க மாட்டார், அவர் வேறு டேபிள் போயிடுவார் அப்படின்னு. ஆனால் அந்த பில் கொடுத்துட்டு அந்த நம்ம பிளேட்டில் வச்சுட்டு
அது மேலே அந்த புக்கு மாதிரி வச்சு அது உள்ள பில்லு வைப்பார். நம்ம சேஞ்சு மாற்றி அதில் கொடுக்குற வரைக்கும் நம்மளை பார்த்துனே இருப்பார். ஏன்னா அது அவங்க மேலே தப்பு கிடையாது, அது அவங்களோட டியூட்டி. ஏன்னா இந்த டேபிளே பார்த்தோன்னா இன்னொருத்தர் பார்க்கணும்ல, இங்கே முடிச்சுட்டு அடுத்த டேபிளுக்கு போவார். அதுதான் இதை நம்பி அவங்க வீட்டில் இருக்காங்களே, அதுக்காக சொல்கிறேன். அதை நம்ம தப்பாக சொல்ல, அது ஜாலியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிப்ஸு வைக்கிறதுக்கு வசதியாக பில்லு போக, அதான் சொல்கிறேன். மீதி சில்லரில் 5-10 காயின் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இது ஹோட்டலுக்காருக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி கடைசியாக சாப்பிட்டு முடித்தோடனே வெளியே வந்தால் இதை சாப்பிட்டு தான் இங்கே வந்தோமா, பேசாமல் வீட்டில் அந்த ரவா உப்புமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது மாதிரிலாம் வராது. காரணம் அதுலேருந்து தப்பி தானே இதில் வரோம். சில ஹோட்டலில் போனால் ஏன்டா சாப்பிட்டோமோ ஆகிடும். உண்மையிலே ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க, நல்ல பேர் வந்து நல்ல அருமையான ஹோட்டல் பேர். ஏன்னா சொல்லிட்டு நான் அந்த பேர் கேட்டோம், அதுக்காக சொல்ல. அந்த ஹோட்டல் பேர் மட்டும் வேணாம். இட்லி வந்துங்க, சட்னி சாம்பார்லாம் நல்லா இருந்தது. இட்லி வந்து காலில் விழுந்து காலில் வீங்கிடும், அது மாதிரி அப்படியே வைக்காமல் அப்படியே எகுருது பிளேட்டில். என்னப்பா இட்லி இப்படி இருக்காண்ணா? இல்லை சார், அது சரியாயிடும், தொட்டு சாப்பிட்டா சரியாயிடும். இது வந்து அதுக்கு ஏதோ பேர் ஒன்று சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி புளிப்பு தன்மை. என்ன பண்ண, ஒரு இட்லி வந்து 26 ரூபா பில் போட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் அது இட்லி வேணான்னு சொல்லிவிட்டு வேறு மாற்றிட்டோம். 2 இட்லி மட்டும் சாப்பிட்டோம். ஒரு 7 பேர் போனோம். 2 இட்லி மட்டும் சாப்பிட்டோம். மீதில் வேணாம் இட்லி எடுத்துட்டு, ஏன்னா ஒருத்தர் சாப்பிடும்போது சொல்லிட்டார். அதே மாதிரி சொல்லிட்டோன்னே அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த இட்லி யாருக்குமே சர்வீஸ் பண்ணாமல் என்னன்னு தெரியாது, எடுத்துகிட்டு வேறு இட்லி அப்புறம் மெத்து நடத்தாதாங்க வைங்க. சில ஹோட்டலில் இப்படி பண்ணுறாங்க. சில ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றதுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அந்த பேரரை என்ன பண்ணணும்னா, அதுவும் மெயினாக லஞ்ச் டைமில் போனால், சார் என்ன ஜூஸ் சாப்பிட்றீங்களா, மீல்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஸ்பெஷல் மீல்ஸ் போட்டிருக்கேன், ஸ்வீட்டோடு வரும், ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு. என்ன ஜூஸுன்னு கேட்டால் அது ஒரு தண்ணுவார், இந்த ஜூஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறான்னு அதை சாப்பிட்டோன்னா அதில் ஒரு பில்லு எழுதுகிறோம். அதுவும் என்வி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சொல்லவே வேணாம். நம்ம அதோட அங்கே சாப்பிட்டு தான் 2 மூட்டை அரிசி வாங்கிடலாம், அந்த ரேட்டு வரும். நான் அதான் யோசிப்பேன், அடப்பாங்களா நம்ம 5 பேர் சாப்பிட்டதுக்கு 1 மூட்டை அரிசி வாங்கிக்கலாம் போல. எப்படி 1500 மேலே வரும் பில்லு, அசால்ட்டாக வரும். சாப்பிட்டு நம்ம அதாவது அந்த டைமில் நம்ம எதுவும் கண்டுக்க முடியாது இல்லையா, சாப்பிட்டு கொஞ்சம் பெருமையாக கொடுத்துட்டு வெளியே வரும்போது யோசிப்போம். யாராக இருந்தாலும் யோசிப்போம், எப்பேற்பட்டவனா இருந்தாலும். பேசாமல் இதை வந்து ஒரு அரிசி மூட்டை கூட வாங்கி போட்டுடலாம் போது, நிம்மதியாக சைடிஷ் மட்டும் வாங்கி போய் வீட்டில் சாப்பாடே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ஃபீல்லாம் நிறைய வரும் எனக்கு வரும். ஏன்னா ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்றதுன்றது பெரிய விஷயம். எப்போ ஒரு வாட்டி வச்சுக்கலாம், அது ரெகுலராக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் என்னென்ன கலர் நம்மளுக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு டைமில் வெறும் ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து முடியல, இல்லை ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் வேணும், வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு போயிட்டு 70 ரூபா பாக்கெட் ஒரு சாம்பார், ரசம், ஒரு பொரியல், கீரை வாங்கிட்டு நீங்கள் சூப்பராகிடும். அதாவது 210 ரூபா 250 ரூபாவில் முடிஞ்சிடும் நல்ல மீல்ஸ் மாதிரி. நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா அது 600-700 போகும். அதுதான் விஷயம். இது வந்து பெரிய உயர்தர ஹோட்டல்னு சொல்கிறேனே, அந்த ஹோட்டலில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஹோட்டலுக்கு போகலாம், ஜாலியாக இருக்கும். அடிக்கடி போனால் பாரமாக இருக்கும். ஓகேங்களா, மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கி ஹோட்டலை பற்றி பேச நினச்சேன், பேசிட்டேன். ஓகேவா, மீண்டும் பார்ப்போம். குட் நைட்.